நமஸ்காரம். நம்முடைய நாட்டிலேயே ராமாயண காலத்தில் ஒரு போர், மகாபாரத காலத்தில் ஒரு போர். இது நாம் பிரசித்தமாக அறிந்திருப்பது, ரொம்ப பாப்புலர். திரேதாயுகத்தில் ஒன்று, துவாபர யுகத்தில் ஒன்று. இதற்கு முன்னால் கிருத்தயுகத்திலும் எத்தனையோ போர்கள் நடந்திருக்கும். தேவர்களுக்கும் அசுரர்களுக்குமே பல தடவை நடந்துள்ளது. அந்த நாளில் அடுத்தடுத்து நடந்த போர்களுக்கும் இப்போது இருப்பதற்கும் ஒற்றுமை வேற்றுமைகள் அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவை. ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு அப்படி இருப்பவர்கள் எல்லாம் எத்தனையோ அட்டகாசம் அட்டூழியங்கள் செய்தனர். அவர்களிடத்திலும் படைபலம் உண்டு. ஹிரண்யகசிபு அரசன் தானே. ஆனால் ஒரு படையோடு அவர்கள் படை மோதியதாக காணும். ஒரு வராக அவதாரம் ஹிரண்யாக்ஷனை அழித்தார். நரசிம்மாவதாரம் தனி ஹிரண்யகசிபை அழித்தார். ஒருத்தரோடு சண்டையிட்டு அத்தோடு முடிந்தது. ஆனால் அந்த ஒருத்தரே மிக மிக பலசாலி, ஒரு இராணுவத்துக்கு சமம். இப்படி கிருத்தயுகத்தில் பார்க்கிறோம். திரேதாயுகத்தில் ராமன் ராவணனோடு போரிட்ட போது ஒருத்தர் மட்டும் போரிடவில்லை, ரெண்டு பக்க சேனையும் போரில் ஈடுபட்டன. இத்தனைக்கு ராமன் தன்னாட்டு சேனையே கூட இல்லை, அவரே காட்டில் இருக்கிறார். ராவணன் அவனுடைய சேனை. இங்கு வழியில் இருக்கும் வானரப்படையை தன் துணைக்கு கூட்டிக் கொண்டார் ராமன். அது பெரும் படைபலம். அவர்கள் துணையோடு சண்டையிட்டார். ஆக திரேதாயுகத்தில் பார்த்தாலே பெருத்த படை இரண்டும் போரிட்டன. தனிமனித சண்டை இல்லை. அதற்கு அடுத்தது மகாபாரத காலத்தில் பார்த்தால் இன்னும் வேறுபாடு. பல நாட்டு அரசர்களும் இந்த பக்கமும் இருந்தனர், பல நாட்டு மன்னர்கள் அந்த பக்கமும் இருந்தனர். பாண்டவர்கள் பக்கமும் உண்டு, கௌரவர்கள் பக்கமும் இருந்தனர். ஒரு நாடு மட்டும் சண்டையிடவில்லை. அங்க தேசம், வங்க தேசம், விராட தேசம், மத்ய தேசம், குருஜான்காலம், எத்தனையோ, அதெல்லாம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சேர்ந்து நின்றன. சண்டை நடந்தது. ராமாயண காலத்தில் போர் இரவு பகல் 2 வேளையும் உண்டு. மகாபாரத காலத்தில் பகல் மட்டுமே. இத்தோடு ஒப்பிட்டு இப்போது கலியுகத்தில் பார்த்தால் ஒரு நாடும் மட்டும்னு தோன்றவில்லை, தனியொருவரும் இல்லை. ஆனால் பல நாடுகள் உதவுகின்றன. இந்த நாட்டு பக்கம் பல நாட்டு உதவி, அந்த நாட்டு பக்கமும் பல நாடுகள் உதவுகின்றன. தொடர்ந்து போர் நடக்கிறது. அப்போதெல்லாம் பார்த்தால் 7 நாட்கள் 18 நாட்கள் முடிந்தது. இப்போது அப்படியெல்லாம் காணும். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தனித்து போரிட்டது கிருத்தயுகம். ஒரு சேனையும் மற்றொரு சேனையும் மட்டும் போரிட்டது திரேதாயுகம். பல மன்னர்கள் பல சேனைகளோடு 2 பக்கத்திலும் இருக்க போர் நிகழ்ந்தது துவாபர யுகம். இப்போதும் பல நாடுகள், ஆனால் நேரே வந்து சண்டையிடுகின்றனவான்னு பார்த்தால் தளவாடங்களை கொடுக்கிறோம், ஆட்களை அனுப்பி வைக்கிறோம், மாரல் சப்போர்ட் கொடுக்கிறோம், பிசிக்கல் சப்போர்ட் கொடுக்கிறோம், ஆனால் நேரில் நாங்கள் போரில் இல்லை. இப்படி பேசிக்கொண்டே பல நாடுகளும் உதவி புரிகின்றன. பகலில் சண்டை என்பதை விட இரவில் தான் இப்போதெல்லாம் சண்டை அதிகமாக இருக்கிறது. இப்படியெல்லாம் மாறி வருவதிலிருந்து என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? ஒன்று, போர் நிற்காதுன்னு புரிகிறது. 2, அநேகமாக நிலத்தகராறு. எங்கு எதற்கு சண்டை என்றாலும் அது ஏதோ ஒரு பாக பிரிவினை.
நிலச்சண்டை. இந்த நிலபாகம் என்னதா ஒண்ணுதா, அநேகமா அதற்காகத்தான் இருக்கிறது. அந்த சண்டை வளர்ந்த அப்புறம் இது அது ஏதோ சொல்லலாம். இதில் ஒன்று கலியுகத்தில் தெரிகிறது. ஏதோ மறைமுகமாக இந்த நாடு வளர்கிறதே, தானும் வளர வேண்டும்னு வளரட்டும், அது இருக்கட்டும். ஆனால் இப்போது என்னமோ விசித்திரமாக இந்த நாடு வளர்ந்து விடுகிறதே, அதை எப்படி தடுக்கலாம் என்பதற்காக வெவ்வேறு முறைகள், நேர்மையற்ற முறைகளும் கையாளப்படும், சண்டையும் கையாளப்படும். இது பல நாடுகள் சேர்ந்து அமைப்பெல்லாம் இருக்கிறது. அங்கெல்லாம் போய் பேசுகிறார்கள். அதெல்லாம் அந்த நாட்களில் கிடையாது. எந்த அமைப்பிலும் போய் யாருக்காகவும் குரல் கொடுக்க முடியாது. இது இத்தனை ஏற்பாடுகளும் இப்போது இருந்தும் சண்டைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. அது ஒரு புறம் நேருக்கு நேர் சண்டையாக இருக்கட்டும், அல்லது வாய்ப்பேச்சு, வாதப்போர், டிபேட் என்பதாக இருக்கட்டும், எங்கு பார்த்தாலும் கருத்து ஒருமை இல்லை, கருத்தொருமித்து நடக்க இயலவில்லை. எங்கும் கருத்து வேறுபாடுதான். அப்போதே ராவணன் பக்கத்தில் தம்பிகள் எல்லாம் போரிட்டனர். ஆனால் ராமன் பக்கத்துக்கு ஒரு தம்பி தான் இருந்தார், மற்ற பேர் நாட்டில் இருந்தனர். பாண்டவர்கள் காலத்தில் எல்லா அண்ணன் தம்பிகளும், கௌரவர்களுடைய எல்லா அண்ணன் தம்பிகளும் போரிட்டனர். இப்போது அதை போல் கிடையாது. அந்த சண்டை பங்காளி சண்டையாக, அண்ணன் தம்பி சண்டையாக வளரவில்லை. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நிலம், ஓரிடத்தை பகிர்ந்து கொள்வது, உன் மூதாதையர் யார், என் மூதாதையர் யார், இப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறது. யுகமே 4வது யுகம் வந்துவிட்டோம். இந்த யுகம் முடிந்து விடுமானால் மீண்டும் கிருத்த யுகம்தான். மனிதன் தான் மனத்தை பண்படுத்திக் கொள்ள வேண்டும். இது ஒரு பொதுவாக எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் நல்லவர்களாகிவிட வேண்டும். அப்படி 4 யுகத்திலும் காணும். நாம் ஒவ்வொருத்தர் நம்மை திருத்திக் கொள்ளலாம். இப்படி பலரும் திருந்தினார்கள் என்றால் இந்த சண்டை, பூசல், கூச்சல், குழப்பம், பொய், பொறாமை இவையெல்லாம் கண்டிப்பாக குறையும். உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள், நன்மைகள் இருக்கின்றன. ஆனால் அந்த நன்மைகள் அதிகமாக வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.